2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் தற்பொழுது தாவேகாவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததாக தகவலானது வெளியாகிருக்கிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக டிடிவி தினகரனுக்கு 6 சீட்டும் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வனுக்கு 3 சீட்டுகளும் கொடுப்பதாக ஒரு தகவலானது வெளியாகியிருந்தது. அண்மையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த டிடிவி தினகரன் அத்தகவல் முற்றிலும் வதந்தி என அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் டிடிவி தினகரன் தற்பொழுது செங்கோட்டையன், டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இடையே பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாக கூறப்பட்டு வருகிறது. அண்மையில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விருப்பமானது அவர்களிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைப்பதா அல்லது யாருடன் கூட்டணி வைப்பது போன்ற ஒரு படிவத்தை அதாவது அவர்களது மாவட்ட செயலாளரிடம் கருத்து கேட்க கூட்டமானது நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் இடத்தில் தாங்கள் போட்டியிடக்கூடாது என தங்களது விருப்பத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனிலையில் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார், எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய இடத்தில் தாங்கள் போட்டியிட போவதில்லை, அந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியில் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கூட்டணி வைப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது தொடர்ந்து தேமுதிகவும் தாவேகாவுடன் கூட்டணி அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடருமா என்பதை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏனென்றால் தேமுதிக, தாவேகா மற்றும் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இணைந்து ஒரு மெகா கூட்டணி விஜய் தலைமையில் அமையும் பொழுது தமிழகத்தில் தாவேகாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடே திரும்பக்கூடிய நிலை என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் மோனிஷுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ், சென்னை.